ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய செய்யுள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லெசனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செய்யுள் பகுதியில் மூதுரை பற்றி கொடுத்துருக்காங்க. மூதுரை என்ற செய்யுள் தான். மூதுரை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா, மூத்தோர் கூறும் அறிவுரை. மூதுரை என்ற சொல்லின் பொருள் மூத்தோர் கூறும் அறிவுரை. மூத்தோர்னா இந்த இடத்துல யாருன்னு சொல்லுவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். மூத்தோர் அப்படின்னா பெரியவங்களை தான் நம்ம சொல்லுவாங்க. நம்ம வீட்லேயே நம்ம அப்பா அம்மாலாம் இல்லை நம்ம பாட்டி தாத்தாலாம் நிறைய நமக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இதை இதை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அறிவுரைகளை கேட்டு தானே நம்ம வளர்கிறோம். ஸோ அதை தான் நம்ம மூதுரையாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த மூதுரை என்ற நூலை எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். ஔவையார் என்ற புலவர் தான் இந்த மூதுரை என்ற நூலை எழுதியிருக்காங்க. இந்த மூதுரையில் என்ன பற்றி தகவல் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ இன்றியமையாதுன்னு நமக்கே தெரியும். ஏன்னா அதனால தான் நம்ம ஸ்கூலுக்கு வரோம், படிக்கிறோம், நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். ஆனால் அந்த கல்வி எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி தான் அந்த மூதுரையில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சொல்கிறோம், கல்வி செல்வம் இருந்துட்டால் மட்டும் போதுமா அப்படின்னா அது பத்தாது. ஏன்னா கல்வியை தான் செல்வமாக கருதுகிறாங்க. செல்வம் பிறருக்கு கொடுக்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் என்ன செய்யும்? குறைந்துக்கிட்டே வருமா? ஆனால் கல்வியை மற்றவங்களுக்கு கொடுக்க இப்போ உங்களுக்கு உங்கள் அண்ணனோ தம்பியே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தெரியாத நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த கல்வி அழியுமா? அழியாது தானே. அப்போ கல்வி என்றைக்குமே அழியாத ஒரு செல்வம். அது என்றைக்குமே யாராலையுமே அழிக்கவும் முடியாது, யாராலும் அதை களவு பண்ணவும் முடியாது. களவுனா திருட முடியாது. ஆனால் செல்வம் அழிந்தும் போகும், மற்றவர்களால் திருடவும் முடியும். ஆனால் கல்வியை பிறரால் கொல்ல முடியாது. அதுதான் நம்ம இந்த பாடலாக பார்க்குறோம். சரிங்களா? இந்த பாடலை எழுதினவங்க ஔவையார். நம்ம முதல்ல ஔவையாரை பற்றி பார்த்துட்டு வந்துடலாங்களா? இந்த ஔவையார் பாருங்கள், நூலின் ஆசிரியர் ஔவையார். நூலின் ஆசிரியர் ஔவையார். இவர் மூதுரை மட்டும் அல்லாமல் மற்ற பிற நூல்களையும் எழுதியிருக்கார். என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வெளி போன்ற நூல்களையும் இவர் இயற்றியுள்ளார். அப்போ இந்த மூதுரை என்ற நூலின் ஆசிரியர் யாரு? ஔவையார். ஔவையார் நமக்கு தெரியும். மூதுரை என்ற நூலின் ஆசிரியர் ஔவையார். இந்த ஔவையார் மேலும் பிற நூல்களை எழுதியிருக்காங்க. என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காங்க? ஆத்திச்சூடி எழுதியிருக்காங்க, அப்புறம் கொன்றை வேந்தன் எழுதியிருக்காங்க, நல்வெளி. அப்போ ஔவையார் மொத்தம் 4 நூல்களை எழுதியிருக்காங்கன்னு இந்த இதில் இருந்து நம்ம பார்க்குறோம். மூதுரை, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வெளி. இந்த நூல்கள்லாம் யார் எழுதுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். சரி, இப்போ ஔவையாரை பற்றி பார்த்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம மூதுரையை பற்றி, மூதுரைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்களா? இப்போ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். அப்போ நமக்கு மூதுரை அப்படின்னா என்னது? மூத்தோர் கூறக்கூடிய அறிவுரை தான் மூதுரை. நம்மலாம் குழந்தைங்க தானே, நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். ஸோ அதை மூத்தோர் பெரியவங்க நமக்கு சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதன் மூலமாக தான் நம்ம நிறைய கருத்துக்கள், நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். அதுதான் இந்த மூதுரை வழியாக நம்ம பார்க்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. இந்த நூலுக்கு மூதுரை என்ற பெயர் எதனால் வந்துச்சு அப்படின்னா, இந்த நூலில் இருக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் சிறந்த அறிவுரைகளாக இருக்கிறதுனால. இப்போ சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. இந்நூலில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 31 பாடல்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நூல் மூதுரை என்ற நூலில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 31. அப்போ மூதுரை என்ற நூலில் பாடல்கள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் 31. அப்போ மூதுரை அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சு கழிச்சு. மூதுரை அப்படின்னா மூத்தோர் கூறக்கூடிய அறிவுரையை தான் மூதுரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் தான் நூலுக்கு என்ன பெயர்? மூதுரை என்ற பெயர் வந்துச்சு. இந்த நூலில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 பாடல்கள் இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம ஒரு பாடலை பார்க்கலாம். சரிங்களா? வாங்க பாடலில் பார்க்கலாம். இது பாருங்கள், பாடலை பாருங்கள். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இந்த பாடலில் நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னன்னா நமக்கு யாருன்னு தெரியும், அரசனை தான் நம்ம மன்னன் தெரியும். சரிங்களா? அதுக்கடுத்து மன்னனை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் மாசற கற்றோன். இன்னொரு பக்கம் யாருன்னா நல்லா படித்தவங்க. மாசற அப்படின்னா மாசு அற அப்படின்னா அதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றம் இல்லாமல் கற்றவங்க. அப்போ தெளிவாக படிக்கிறாங்கல்ல,
அவங்கள தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ மாசற கற்றோனும் குற்றம் இல்லாமல் கற்றவங்களும் 2 பேரையும் சீர்தூக்கின். இப்போ நம்ம கடைக்கெல்லாம் போகிறோம், மளிகை கடைக்கு போகிறோம், நம்ம பொருள் வாங்குகிறோம், தராசில் அளந்து கொடுப்பாங்களே, அதே மாதிரி ஒரு பக்கம் வந்து மன்னனை வச்சுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து மாசற கற்றோன். 2 பேரையும் சீர்தூக்கின். மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். 2 பேரில் யார் சிறப்புடையன்னு பார்த்தீங்கன்னா மன்னனை காட்டிலையும் கற்றவர் யார் நிறையா படிச்சிருக்காங்களோ அவங்க தான் சிறப்பானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. ஒப்பிட்டு பார்த்ததில் மன்னனை காட்டிலையும் கற்றோன் தான் சிறப்புடையன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் இந்த மாதிரி சொல்கிறாங்க? ஏன்னா மன்னர்கிட்ட நிறைய செல்வம் இருக்கும், நிறைய செல்வங்கள் இருக்கும். ஆனால் கற்றவர் அந்த படித்த நபர்களிடம் என்ன இருக்கும்? நிறைய கல்வி, நிறைய அறிவுகள் இருக்கும் அவங்கக்கிட்ட. அப்போ மன்னர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வமெல்லாம் மக்களுக்கு வந்து வாரி வாரி கொடுக்க அவருடைய செல்வம் வந்து குறைந்துக்கிட்டே வரும். ஆனால் கல்வி கற்ற அந்த படித்த நபர்களிடம் இருக்கக்கூடிய அந்த கல்வியை வந்து மற்றவர்களிடம் கொடுக்க அவர்கிட்ட இருக்கக்கூடிய அறிவு வந்து மென்மேலும் வளரத்தான் செய்யும். அப்போ வந்து 2 பேரையும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா மன்னனை காட்டிலையும் கல்வி கற்ற அந்த நபர் தான் சிறப்பான மனிதர் அப்படின்னு இந்த நமக்கு மூதுரையில் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை. மன்னருக்கு தன் தேசம். மன்னர் வந்து யாருக்கு மட்டும் தெரியும்? அந்த மன்னர் வந்து எந்த நாட்டை ஆட்சி பண்ணுறாங்களோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மட்டும்தானே அந்த மன்னரை பற்றி தெரியும். அதான் கொடுத்துருக்காங்க, மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நல்லா படிச்சுட்டு இப்போ நீங்கள் நல்லா படிக்கிறீங்க, நல்ல பெரிய ஒரு டிகிரி முடிக்கிறீங்க, இல்லை ஒரு இன்ஜினியரிங் முடிக்கிறீங்க, ஏதோ ஒன்று உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு படிப்பை நீங்கள் நல்லா படிக்கிறீங்க. நீங்கள் வந்து உங்கள் ஊருக்குள்ளேயே நீங்கள் வேலை பார்ப்பீங்களா? இல்லை வெளியே ஏதாவது வெளிநாட்டுக்கு போகலாம், வெளி ஊருக்கு போகலாம், வெளி மாநிலத்துக்கு போகலாம், அப்படி எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு மதிப்பு இருக்குதானே? ஏன்னா நீங்கள் படித்த கல்வியால் உங்களுக்கு அந்த மதிப்பு இருக்குது. அதே மாதிரி தான் மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு நல்ல படித்த நபர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு மூதுரையில் ஔவையார் அவர்கள் நமக்கு சொல்கிறாங்க. அப்போ கல்வியின் சிறப்பு வந்து எவ்வளோ முக்கியத்துவமானது, கல்வி வந்து நமக்கு எவ்வளோ இன்றியமையாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு அறிவுரையை தான் இந்த மூதுரை மூலமாக ஔவையார் அவர்கள் நமக்கு சொல்ல வராங்க. இந்த பாடல் உங்களுக்கு மனப்பாட பகுதியாக உள்ளது. நம்ம இன்னொரு தடவை பாடுவோமா? பாருங்கள். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையன், மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்த பாடலோட சொல்லும் பொருளும். மாசற நம்ம சொன்னோமா, குற்றம் இல்லாமல். மாசற குற்றம் இல்லாமல். சீர்தூக்கின். சீர்தூக்கின்னா என்னது? ஒப்பிட்டு ஆராய்ந்தால். நம்ம சொல்கிறோம் அந்த சீர்தூக்கின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தால். தேசம்னா என்னது? நாடு. தேசம், நாடு. இப்போ மாசற குற்றம் இல்லாமல், சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால், தேசம், நாடு. பாடலின் பொருள் பாருங்க. மன்னனையும் குற்றம் இல்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரை சிறந்தவர். மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு, கல்வி கற்றவருக்கு சென்ற இடங்களில் எல்லாம் சிறப்பு. அப்போ கல்வியோட இன்றியமையாமையை நம்ம மூதுரை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? இந்த செய்யுளோட மதிப்பீடு பாருங்கள். மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும். எப்படி நம்ம படிக்கணும் நூல்களை? மாசற கற்க வேண்டும். எப்படி? மாசற கற்க வேண்டும். அப்புறம் இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம். இடம் கூட்டல் எல்லாம். அடுத்து பாருங்கள், மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசு கூட்டல் அற. மாசு கூட்டல் அற. அடுத்து குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் குற்றம் இல்லாதவர். குற்றம் இல்லாதவர். சரிங்களா? அடுத்து சிறப்பு கூட்டல் உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இப்போ சிறப்பு கூட்டல் உடையார் எப்படி எழுதலாம்? சிறப்புடையார். சிறப்புடையார். சரிங்களா? அடுத்து இங்கே குறுவினா சிந்தனை வினா பாருங்கள். இது கற்றவரின் பெருமைகளாக மூதோர் கூறுவன யாவை. கற்றவருக்கு என்னென்ன பெருமைலாம் இருக்குது? இப்போ கற்றவருக்கு சென்ற இடங்கள் எல்லாம் சிறப்பு அப்படின்றது தான் இந்த கற்றவரின் பெருமை. சரிங்களா? கல்லாதவருக்கு ஏற்படும் இழப்புகளை பட்டியலிடுகன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கல்வியின் சிறப்புகளாக நீங்கள் எதை கருதுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து கைடில் பார்த்துக்கோங்க. சரிங்களா? நன்றி குழந்தைங்களா.